Good morning, students. We have discussed about the 10th standard social science subject, economics lesson 1, continuation of this lesson. Okay, 1.2, gross domestic product, shortly we says GDP. Okay, produced in the country. GDP of India includes only the market value of goods and services produced in India. Okay, for example, the market value of apples produced in Kashmir on included our GDP since Kashmir in India. The market value of apples produced in California, even if they are sold in Indian market, are not included in our GDP because the apple is produced in California is in the US. Okay. Tamil meaning of this paragraph, GDP means மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ப்ரொடியூஸ்டு இன் த கண்ட்ரி அப்படின்னா நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது, அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த பண்டங்கள் பணிகளுடைய அங்காடி மதிப்பை தான் இந்தியாவில் வந்து நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக காஷ்மீர் வந்து இந்தியாவில் இருக்கிறனால காஷ்மீரில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிளோடைய அங்காடி மதிப்பு வந்து ஜிடிபியில் வந்து சேர்த்துக்குவாங்க, சரியா? ஆனால் அதே நேரத்தில் கலிஃபோர்னியாவில் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிளோடைய அங்காடி மதிப்பு இந்தியாவுடைய அங்காடியில் விற்பனை செஞ்சாலும் அதை வந்து நம்மளோட இந்திய நாட்டு ஜிடிபியில் சேர்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா கலிஃபோர்னியா எங்கே இருக்குதுன்னா அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருளை வந்து நம்ம இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்கக்கூடாது, சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட், produced during a time period. The GDP of a country measures the market value of goods and services produced only during the specific time period. Specific time period means that is we have to take 1 year period of time. The goods and services produced in earlier periods are not included. Okay. தமிழ் மீனிங் ஆஃப் திஸ் பேராகிராஃப், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய அங்காடி மதிப்பு தான், சரியா? அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காலத்தில் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களையோ பணிகளையோ நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், சரியா? நெக்ஸ்ட், இன் இந்தியா த ஜிடிபி இஸ் மெஷர்டு போத் ஆனுவலி அண்ட் குவார்ட்டர்லி. The annual GDP is for a financial year which from April 1st of says 2017 to March 31st 2018. ஓகேவா? இந்தியாவில் ஜிடிபி அப்படிங்கிறது எப்படின்னா ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறையும் கணக்கில் எடுத்துக்குவாங்க, அதே நேரத்தில் ஒரு வருஷத்துக்கும் எடுத்துக்குவாங்க. இந்த வருஷம் அப்படிங்கிறத நம்ம எதில் கணக்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் இயர், அதாவது கணக்கீட்டு முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2017 ஏப்ரல்லேருந்து 2018 மார்ச் 31 வரை இருக்கக்கூடியது தான் ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம், ஓகேவா? த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை சைமன் குட்னஸ் ஃபார் எ யூஎஸ் காங்கிரஸ் ரிப்போர்ட் இன் 1934. 1934 ஆண்டு சைமன் குட்னஸ் அப்படிங்கிறவரால் ஜிடிபி அப்படிங்கக்கூடிய கருத்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம், ஓகேவா? வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங்? ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். In this method, the GDP is measured by adding the expenditure on all the financial final goods and services produced in the country during a specific period. Okay, y equal to c plus I plus g plus x minus m. Okay, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மீன்ஸ் செலவின முறைன்னு சொல்லுவோம். இந்த முறையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கோன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கும் மேற்கொள்ள செல்லக்கூடிய அந்த செலவுகளுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம், ஓகேவா? y அப்படிங்கிறது இன்கம் ஈக்குவல் டு c அப்படிங்கிறது கன்சம்ஷன், i அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், g அப்படிங்கிறது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், x அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட், m அப்படிங்கிறது இம்போர்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், த இன்கம் அப்ரோச். திஸ் மெத்தட் லுக்ஸ் அட் ஜிடிபி from the perspective of the earnings of the men and women who are involved in producing the goods and services. The income approach to measure the GDP, y equal to wages plus rent plus interest plus profit. Income approach means வருமான முறை.
பண்டங்கள் மற்றும் பணிகளை வந்து உற்பத்தி செய்கிறதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் அவங்களோட வருமானத்தை வந்து கணக்கிட்டு மொத்த உள்நாட்டு முறையை வந்து மொத்தம் கணக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த முறை அப்படிங்கிறது கூறுது. சரியா? அப்போ இதில் என்ன பண்ணுவோம், இன்கம் அப்படிங்கிறத வருமானம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கூலி, வாரம், வட்டி ப்ளஸ் லாபம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், வேல்யூ ஆடட் அப்ரோச். A cup of tea served to you in the hotel a final good. The goods used to produce it, tea powder, milk and sugar. These are the intermediate goods. Since they form a part of the final good, the cup of tea. One way to measure the market value of the cup of tea is to add the value produced by each intermediate good used to produce it. The sum of the value added by the intermediate goods used in the production gives us the total value of the final goods produced in the economy. Okay. Tamil meaning of this paragraph, வேல்யூ ஆடட் அப்ரோச் மீன்ஸ் அதாவது இறுதி பண்டம் அப்படிங்கிறது ஒரு ஹோட்டலில் நம்ம வந்து ஒரு கப் தேநீர் அதை டீ அப்படிங்கிறது நம்ம வாங்குறதா வச்சுக்கலாம். அதை தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும், டீ தூள் வேணும், பால் வேணும், சர்க்கரை வேணும், இதெல்லாம் நாம் இடைநிலை பண்டங்கள்னு சொல்லுவோம். அந்த ஒரு கோப்பை டீ வந்து இறுதி பண்டமாக மாறுறதுக்கு இது எல்லாம் ஒரு பகுதியாக அமையுது. சரியா? இந்த கோப்பை தேநீர் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு இடைநிலையோடைய பண்டத்துடைய மதிப்பை கூட்டினா நம்ம வந்து அந்த டீயோட வேல்யூவை வந்து நாம் கணக்கில் எடுத்துக்குவோம். சரியா? உற்பத்தியில் வந்து பயன்படுத்தக்கூடிய அனைத்து இடைநிலை பண்டங்களுடைய மதிப்பும் சேர்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் உறுதி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டத்துடைய மொத்த மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படிங்கும்போது பாருங்கள், டீ பவுடர் ப்ளஸ் மில்க் ப்ளஸ் சுகர், இது 3 இன்டர்மீடியட் குட்ஸ் ஈக்குவல் டு டீ. டீ தான் வந்து நமக்கு ஃபைனல் குட். ஓகேவா? Value added method, tea powder plus milk plus sugar equal to tea. Value of intermediate goods is equal to value of final goods. எதிர்நிலை பண்டங்களுடைய மொத்த மதிப்பு தான் நமக்கு என்ன, இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி, முக்கியத்துவம். ஓகேவா? ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன், பணவீக்கம் அல்லது பண வாட்டத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது, கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகில் வளர்ந்த நாடுகளோட ஒரு நாட்டுடைய பொருளாதார நிலைமையை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு உதவி செய்யுது. அடுத்து, எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறனை மதிப்பீடு செய்ய உதவி செய்யுது. ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார், பொதுத்துறையை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்க சொல்லுது. கைட் டு எக்கனாமிக் பிளானிங், பொருளாதார திட்டமிடுறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி, several important goods and services are left out of the GDP. The GDP includes only the goods and services sold in the market. The services provided by the parents to their children is very important, but it is not included the GDP because it is not sold in market. Likewise, clean air, which is vital for a health life, has no market value, is left out of the GDP. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான பண்டங்கள் மற்றும் பணிகள் வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னா நம்ம ஜிடிபியில் சேர்த்துக்கிறது கிடையாது. சந்தையில் விற்கப்படும் பண்டங்கள் பணிகளுடைய மொத்த மதிப்பு தான் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அடங்குன்னு சொல்கிறோம். குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய சேவை அல்லது பணிகள், ஒரு பேரண்ட் ஒரு பெற்றோர் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய சேவைக்கோ அல்லது பணிக்கோ நாம் என்ன பண்ணுறதில்ல, பணத்தில் மதிப்பீடு செய்கிறது இல்லை. அதுவும் இல்லாத அதை வந்து எங்கே சேர்த்துக்கிறது இல்லைன்னா ஜிடிபியில் சேர்த்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி சுத்தமான காற்று அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது, இதுவும் சந்தை மதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து எதில் வர்றதில்ல, ஜிடிபியோடைய உற்பத்தியோட வரம்புக்கு கீழே நமக்கு வர்றது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி, அளவை மட்டும்தான் அளவிடுது, தரத்தை கிடையாது. சரியா? இந்த 1970 schools and banks did not permit the use of ball paints. This is because the ones available in India were of very poor quality. Since then, not only has there been a substantial increase in the quantity of ball paints produced in India, both their quality has also improved a lot. The improvement in quality of goods is very important, but it's not captured by the GDP.
1970 பள்ளிகள் மற்றும் வங்கிகளில் வந்து பார்த்திங்கன்னா பால் பெயின், அதாவது பந்து முனை பேனாக்கள் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில் கிடைக்கிறது தரமற்றதாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா இந்த பால் பெயின் பென் நல்லா தரத்தை வந்து மேம்படுத்தினாங்க. அதனால் அதனுடைய உற்பத்தி வந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து அதிகரிச்சுது. அப்போ பண்டத்துடைய தரம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஆனால் அது வந்து என்ன பண்ணுறதில்ல, உள்நாட்டு உற்பத்தியில் நாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. GDP does not tells us about the way income is distributed in the country. The GDP of your country may be growing rapidly, but income may be distributed so unequally that only a small percentage of people may be benefiting from it. Okay, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியில் நாட்டு வருமான பகிர்ந்தளிப்பு அப்படிங்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. ஓகேவா, ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விரைவாக வந்து வளரலாம், ஆனால் வருமானம் வந்து சமனற்ற நிலையில் வந்து பகிர்ந்தளிக்கப்படும். இதனால் ஒரு சிறிய சதவீத மக்கள் மட்டும்தான் பயன்பெறாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், த ஜிடிபி டஸ் நாட் tell us about the kind of life people are living. A high level of per capita real GDP can go hand in hand with very low health conditions of people and undemocratic political systems, high pollution and suicide rate. ஜிடிபியில் மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறையை பற்றி கூறல. ஜிடிபி மிகவும் குறைந்த சுகாதார நிலை அப்படிங்கிறது இருக்குது. மக்கள் ஜனநாயகமற்ற அரசியலமைப்பு, தற்கொலையோடைய விகிதம் இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உள்நாட்டு உற்பத்தியில் உயர்மட்ட தனிநபருடைய வருமானத்தை மட்டும் கணக்கில் எடுத்துகிட்டு கை கோர்த்துக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் எஸ்டிமேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி. த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், ஷார்ட்லி we tells us CSO, under the Ministry of Statistical Department keeps the records. Its processes involve conducting an annual survey of industries and a completion of the various indexes like the index of industrial productions and consumer price index etc. ஜிடிபியோடைய மதிப்பீடு புள்ளியியல் துறை அரசவையின் கீழே இருக்கக்கூடிய மத்திய புள்ளியியல் அமைப்பு ஜிடிபி சம்பந்தமான ஆவணங்களை வந்து பாதுகாக்குது. தொழில்துறையின் உற்பத்தி வந்து ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறையோட உற்பத்தி குறியீடு மற்றும் நுகர்வோருடைய விலை குறியீடு போன்றவற்றை வந்து வெளியிடுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, then estimating composition of gross domestic product GDP. Okay, Indian economy is broadly divided into three sectors. First one is primary sector, it's otherwise known as agricultural sector. Agriculture sector is known as primary sector, in which agricultural operations are undertaken. Agriculture based allied activities, production of raw materials such as cattle farm, fishing, mining, forestry, corn, coal, etc. are also undertaken. Okay, மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய பொருளாதாரம் பரவலாக 3 துறைகளாக வந்து பிரிக்கிறாங்க. முதன்மை துறை அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து வேளாண்மை துறை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வேளாண்மை துறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அடங்கும். எடுத்துக்காட்டு கால்நடை பண்ணைகள், மீன்பிடித்தல், சுரங்கங்கள், காடு வளர்த்தல், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தல் அப்படிங்கிறது இதில் அடங்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் செகண்டரி செக்டார் ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ். ஓகே, industrial sectors is otherwise known as secondary sectors, in which the goods and commodities are produced by transforming the raw materials. Important industries are iron and steel industry, cotton, textile, jute, sugar, cement, paper, petrochemical, automobile and other small scale industries. Okay, Tamil meaning of this paragraph, secondary sector means இரண்டாம் துறை, அது வந்து தொழில் துறைன்னு சொல்லலாம். இது வந்து மூலப்பொருட்களை வந்து மாற்றி அமைப்பதன் மூலம் பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படிங்கிறது உற்பத்தி செய்யப்படுது. எடுத்துக்காட்டு இரும்பு எஃகு தொழில், ஜவுளி தொழில், சணல், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல் மற்றும் பிற சிறு தொழில்கள் அப்படிங்கிறதையும் நாம் குறிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் டெரிட்டரி செக்டார் ஆர் சர்வீஸ் செக்டார்ஸ். ஓகே, the tertiary sectors is known as service sector, which includes government, scientific research, transport, communication, trade, postal and telegram, banking, education, environmental, hardware and information technology etc. Okay, மூன்றாம் துறைன்னு சொல்லுவோம் அல்லது பணிகள் துறைன்னு சொல்லலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா அரசு, அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, வர்த்தகம், தபால் மற்றும் தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்றவைகளை வந்து இது குறிக்கும். சரியா? In the 20th century, economists began to suggest that traditional tertiary services could be further distinction from quaternary and quaternary service sectors. Okay. 20ஆம் நூற்றாண்டுடைய பொருளாதார நிபுணர்கள் பாரம்பரிய 3ஆம் நிலை பணியை 4ஆம் நிலை மற்றும் 5ஆம் நிலை அப்படிங்கிற துறையிலிருந்து வேறுபடுத்திட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கீழே பாருங்கள், சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா. ஓகே, இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் செக்டார்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு இயரும் அக்ரிகல்ச்சர் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு இன்கம் கிடச்சிருக்கு, இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் செக்டார் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து துறை வாரியாக அந்தந்த செக்டார் கொடுத்துருக்கக்கூடிய பங்களிப்பு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நீங்கள் டேபிளில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் 1.4 contribution of different sectors in GDP of India. Service sector is the largest sector of India. Goods value added at current prices for service sector is estimated at 92.26 lakh crores in 2018 to 19. ஓகேவா? அதாவது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு துறைகளுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவில் வந்து பணிகள் துறை தான் மிகப்பெரிய துறை. ஏன்னா நீங்கள் இந்த கீழே டேபிளர் காலம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஓகேவா? அக்ரிகல்ச்சர் செக்டாரோடைய ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். பணிகளுடைய செக்டார், அதாவது சர்வீஸ் செக்டாருடைய ரேட் வந்து நமக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதலில் கிராஸ் வேல்யூ ஜிவிஏ அப்படிங்கிறது வந்து பணிகள் துறையில் 2018-19 92.26 லட்சம் கோடி அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்டார் வைஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி 18 to 19% ஷேர் போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படின்னா 15.87, அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட் அண்ட் ஃபிஷ்ஷிங் அப்படிங்கிறது 15.87, இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறது 29.73, மைனிங் அண்ட் குவானரி அப்படிங்கிறது 2.7, மேனுஃபேக்சரிங் 16.83, எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.6, கன்ஸ்ட்ரக்ஷன் 7.54, சர்வீஸ் செக்டார் 54.4, ட்ரேடு, ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட் எக்ஸட்ரா 18.62, ஃபினான்சியல், ரியல் எஸ்டேட் அண்டு professional services 20.96, public administration, defense and other services 14.82%. Okay, in this diagram says that 2018 to 19 GDP. Okay, sector wise contributions 1950 to 2018. Below the diagram, this diagram to explain the sector wise growth of India. Okay, 3 different colors line is dropped. Green color is represents agricultural sector, orange color represents industrial sectors, and blue color represents the service sectors. Okay, you see the diagrams. After that we go to the continuation of this lesson. India is the second largest producer of agricultural products. India accounts for 7.39% of total global agricultural output. Okay. இதில் வந்து இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாவது என்ன சொல்லலாம், நம்ம விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் வந்து இரண்டாவது நிலையில் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த விவசாய பொருட்கள் வெளியீட்டில் 7.39% வந்து இந்தியாவினால் வெளியிடப்படுது அப்படின்னு சொல்லுவோம். இன் இண்டஸ்ட்ரியல் செக்டார் இந்தியா வேர்ல்டு ரேங்க் இஸ் 6, தொழில்துறையில் வந்து 8வது இடத்துல இருக்குது. சர்வீஸ் செக்டார்ஸ் இந்தியா வுட் ரேங்க் இஸ் 8. சரியா? அதாவது தொழில்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது இடத்துலையும், அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பணிகள் துறையில் 8வது இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவோம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் செக்டார் இன் இந்தியன் எக்கனாமி இஸ் மச் ஹையர் தேன் வேர்ல்டு ஆவரேஜ் 6.4. ஓகே, இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறையுடைய பங்களிப்பு உலக சராசரியில் 6.4% விட அதிகமாக இருக்குது. Contribution of industry and service sector is lower than world average
30% of industrial sector and 63% of service sectors. தொழில்துறை மற்றும் பணிகள் துறைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா உலக சராசரியை விட 30% வந்து தொழில்துறையிலும் 63% வந்து பணிகள் துறையிலும் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? At the goods value added is measure of the value of goods and services produced in a area or industries or sectors of an economy. GVA equal to GDP plus subsidiaries minus direct sales taxes etc. ஓகேவா? அதாவது GVA அப்படின்னா மொத்த மதிப்போட கூடுதல், பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தொழில் அல்லது துறைகளுடைய உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் மணிகளுடைய மதிப்பு மொத்த மதிப்பு கூடுதல் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இப்போ கால்குலேஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் மானியம் மைனஸ் வந்து வரிகள், நேர்முக வரியாக இருக்கலாம் அல்லது விற்பனை வரிகளாக இருக்கலாம். ஓகேவா? டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். Next class we continue the lesson. Thank you students. Thank you one and all.